வாதிரா. ஏய் அர்ஜுன் இல்ல போடா. ஏய் வேண்டாம். ஏய் வந்த காரியம் என்னாச்சு? நம்ம நினைச்சபடி எதுவுமே நடக்கல. அப்ப நீங்க அர்ஜுன பலி கொடுக்கலையா? அவன் தப்பிச்சு போயிட்டான். கடைசி நேரத்துல ஏதோ ஒரு சக்தி அவனை காப்பாத்திருச்சு. ஒவ்வொரு அவனை விரட்டிட்டு போயிருக்கா. எங்களை மன்னிச்சிரு மார்த்தாண்டா. எங்களை மீறி தப்பு நடந்திருக்கு. நீ சொன்னபடி எங்களால செய்ய முடியல. இந்த தப்பு எதனால நடந்துச்சு, அதை சரி பண்ண வழி என்னன்னு நீ தான் சொல்லணும். சொல்ற. அந்த சக்தி எதுன்னு சொல்ற? என்னாச்சு மார்த்தாண்டா? அர்ஜுன் எங்க? பூலிங்கத்துக்கு என்னாச்சு? எல்லாத்துக்கும் காரணம் நீலவேணி. அவ எல்லாத்தையும் கெடுத்துட்டான். இப்ப என்ன பண்றது மார்த்தாண்டா? பலி பூஜை பாதியில நிக்குது. அந்த பொக்கிஷப்பட்டி கிடைக்காதா? சாமி, அவ வருவாளா? நிச்சயமா வருவா. உங்க மரண முகூர்த்தம் நெருங்குறப்ப நிச்சயமா அவ வருவா. இப்படி நாங்க வசமா சிக்கிக்கிட்டா சாகனுங்கிறத தவிர வேற வழி இல்ல அதானே? எங்களை இப்படி சாகடிக்கதான் இந்த பூஜைக்கு ஏற்பாடு பண்ணியா? இந்த மார்த்தாண்டம் தப்பான வழி காட்ட மாட்டான். உங்களை காப்பாத்த நான் இருக்கு. உங்களுக்கு அந்த பொக்கிஷ பெட்டி கிடைக்கும். எப்படி மார்த்தாண்டா? அர்ஜுன் தான் தப்பிச்சுட்டானே. உங்க தம்பி காளி இங்க வருவான். அவன் ஒரு நல்ல ஆத்மா. அவனோட ரத்தமும் ஒரு கன்னி பொண்ணோட ரத்தமும் கலந்து அந்த கிணத்துல விட்டா தூக்கிட்டு வாங்கடா. ஓகே பிக் பாவ். அப்பா, டேய், இவளை இப்படி படுக்க வைங்கடா. நீலவேணி வர்றதுக்குள்ள நம்ம பொக்கிஷப்பட்டி எடுத்தாகணும். ஏய் பட்ரி 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 போட்டா மார்த்தாண்டா. இவ ஆழ்ந்த நித்திரைக்கு போயிட்டா. பொக்கிஷ பெட்டி எடுக்கிறதுக்கு இவளால நமக்கு எந்த தொந்தரவும் இருக்க. காளி வந்துகிட்டு இருக்கான். எல்லாரும் போய் மறைஞ்சுக்கோங்க. கண்மணி. ஏய், அவ இங்கே இருக்கட்டும்டா.
காளி வந்து இவளை பார்த்ததும் எழுப்புறதுக்கு முயற்சி பண்ணுவான். நீ பின்னால வந்து ஒரே அடி அவனை அடிச்சிரு. ஓகே பிக் பாஸ். சரி, சீக்கிரம் போய் எல்லாரும் மறைச்சுக்கங்க. போங்க. கண்மணி, அம்மாடி, கண்மணி. கண்மணி, கண்மணி, கண்மணி. அட பாவீங்களா, பொக்கிஷப்பட்டிக்காக பெத்த பொண்ணையே பலி கொடுக்க பாக்குறீங்களா? கண்மணி எந்திரிமா. கண்மணி, அம்மாடி எந்திரி. டேய் டேய் டேய். பிக் பாஸ், பாப்பி, மணி, காளி, காளி, வாங்க. கூட்டிட்டு போங்கடா. தூக்குடா சீக்கிரம். அது இங்க வைங்கடா, இங்க வைங்கடா. மார்த்தாண்டா, இது பெரிய சாதனை. பொக்கிஷப்பட்டி வந்துருச்சு. உனக்கு எப்படி நன்றி சொல்றதுன்னு தெரியல. இனிமே இந்த பொக்கிஷ பெட்டி உங்களோட ஆஸ்தி. இதை நீங்க ஆண்டு அனுபவிக்கலாம். அண்ணா, இது நம்ம ரொம்ப நாள் கனவுன சாதிச்சிட்டோம். ஆமாடா, அப்பாவுக்கு தெரிஞ்சா ரொம்ப சந்தோஷப்படுவாரு. இனிமே நமக்கு யானை பலன்டா. நமக்கு இனி எதிரிகளே கிடையாது. நம்ம ஆசைப்பட்ட எல்லாமே கிடைக்கும்டா. ஏய் நீலவேணி, இனிமே உன்னை காப்பாத்த எந்த சக்தியும் வராது. இனி உனக்கு நரக தாண்டி கிடைக்கும். நீ யமனை வேண்டிக்க, மேல போய் சேரு. பொக்கிஷ பெட்டியை நீங்க வீட்டுக்கு எடுத்துட்டு போங்க. நான் அந்த நீலவேணியை அழிச்சிட்டு வந்துடுறேன். ஏய், இந்த பெட்டி எடுத்துட்டு போங்கடா. டேய் சீக்கிரம் அணுங்கடா, சீக்கிரம் சீக்கிரம். பாப்பி, 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 நீலவேணி, நீலவேணி. மார்த்தாண்டா, இப்ப என்ன பண்றது? அச்சம் வேண்டாம், உங்களை காப்பாத்த நான் இருக்கு. உன்னால அது முடியாதுடா. இவங்க சாகும் காலம் வந்துருச்சு. இவங்களை வதம் பண்ணத்தான் நான் வந்திருக்கேன். சபதம் முடிக்க வந்திருக்கேன். எங்களை காப்பாத்து மார்த்தாண்டா. இந்த மார்த்தாண்டத்தை மீறி உன்னால இவங்களை அழிக்க முடியாது. என்னை யாருன்னு நினைச்சேன்? நான் வேங்கையூர் நீலவேணிடா. என் சக்தி என்னன்னு தெரிஞ்சுக்கோ. அப்படியா?